ஔவையார் நம் நாட்டில் வாழ்ந்த சங்க காலத்து பெண்மணிகளில் பலர் கல்வி, கேள்வி, வீரம் கொண்டு விளங்கினர். இவர்களுள் தலை சிறந்தவராக ஔவையார் விளங்கினார். இவர் தமக்காக வாழாமல் தமிழுக்காக, அரசு முறைக்காக, நாட்டின் ஆக்கத்திற்காக, அறமுறைகளை பரப்புவதற்காக வாழ்ந்த பெருந்தகை. இவர் காலத்தில் நாட்குறிப்பு அல்லது தன் குறிப்பு எழுதும் பழக்கம் இல்லை. உடன் வாழ்ந்தவர்கள் பாடி சென்ற பாடல்களில் காணப்படும் குறிப்பு கொண்டே இவர் வரலாறு அறிய முடிகிறது. வாழ்ந்த காலம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் எனப்படும் சங்க காலமே இவர் வாழ்ந்த காலம். அவை 2ஆம் நூற்றாண்டு என பல குடும்பம், தாய் ஆதி, தந்தை பகவன், சகோதரர்கள் கபிலர், அதியமான், வள்ளுவர், சகோதரிகள் உப்பை, உருவை, வள்ளி. பிறந்த குடி பழந்தமிழர் குடிகளில் பாணர்குடி புகழ் பெற்றது. அதில் பிறந்தவர்தான் ஔவையார். இக்குடியில் பிறந்த ஆணை பாணன் என்றும், பெண்ணை பாடினி அல்லது விரலி என்றனர். பிறப்பு பற்றி கூறும் இதர நூல்கள்: திருவள்ளுவர் கதை, கபிலர் அகவல், ஞானாமிர்தம், புலவர் புராணம், வினோத ரச மஞ்சரி, 12 புலவர் சரித்திரம் போன்றவை. அதியமானின் அன்பை பெற்று அரிய கரு நெல்லிக்கனி உண்டு. நெடுநாள் அதியமானின் அவை புலவராகவும் நெடுநாள் வாழ்ந்து தமிழ் வளர்த்தார். ஆத்திச்சூடி பெயர் காரணம். அத்தி என்பது பூக்காது, ஆனால் காய்க்கும். ஆத்தி என்பது பூக்கும், காய்க்கும். அதனால்தான் சிவபெருமான் இதன் பூவை விரும்பி சூடிக்கொண்டார். எனவே அவரை ஆத்திச்சூடி என்றும் கூறுவர். சிவபெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த நீதி நூலுக்கு ஔவையார் ஆத்திச்சூடி என பெயரிட்டார். இதில் கடவுள் வாழ்த்து மட்டும் ஈரடி, மற்றவை ஓரடி செய்யுள். வள்ளுவர் திருக்குறள் மூலம் 1.25 அடியில் உலகை அளந்தார். ஔவை ஆத்திச்சூடி மூலம் 1 அடியில் உலகை அளந்தார். சிறப்பு: மிகப்பெரிய நீதிகளை பாமரனுக்கும் புரியும் வகையில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கற்போர் மனதில் ஆழமாக பதியும் வண்ணமும் அமைந்துள்ளது. கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாமே. பொருள்: ஆத்தி மலர்களை மாலையாய் அணிந்துள்ள சிவபெருமானின் அன்புக்குரிய விநாயகரை எப்பொழுதும் வணங்குவோம். அறம் செய்ய விரும்பு. நற்பணிகளை, அதாவது தர்மங்கள் செய்ய விரும்புவாயாக. அறம் என்பது தர்மம். வறியோர்க்கு உணவளிப்பது தர்மம். உடுத்த துணி அளிப்பது தர்மம். இதனால் ஏழைகள் துன்பம் நீங்கும். நம் மனதில் இன்பம் பொங்கும். நம்மால் இயன்ற அளவு தர்மம் செய்ய வேண்டும். ஆறுவது சினம். கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சினம் என்றால் கோபம். கோபம் நெருப்பு போன்றது. அது தன்னிடம் சேர்ந்த பொருளை சுடும், எரித்து அழிக்கும். அதுபோலத்தான் கோபமும் மன அமைதியை கெடுக்கும். அது தணிய வேண்டும். இயல்வது கரவேல். நம்மால் இயன்றதை, அதாவது முடிந்ததை செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்மிடம் ஒருவர் உதவி என்று அணுகும் போது நாம் தவிர்க்காமல் நம்மால் இயன்ற அளவு உதவி செய்ய முயல வேண்டும். இதனால் நமக்கு என்ன பயன் என்று கருதாமல் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும். ஈவது விலக்கேல். உதவுவதை, அதாவது உதவும் குணத்தை நிறுத்தாதே. தானம் செய்ய வேண்டும். அதுபோல் ஒருவர் இவருக்கு தானம் செய்ய முற்படும் போது நமக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் அவர் தானம் செய்வதை தடுக்கக்கூடாது. உடையது விளம்பேல். நம்மிடம் உள்ள செல்வம் குறித்து தற்பெருமை பேசுதல் கூடாது. நம்மிடம் பெரும் செல்வம் இருக்குமானால் அதை மற்றவர் அறிய வேண்டும் என தற்பெருமை பேசுவோமானால் பிறர் நம்மை கேலி பேசுவர். எனவே நம்மிடம் உள்ள செல்வம் குறித்து தற்பெருமை பேசுதல் கூடாது. ஊக்கமது கைவிடேல். எக்காலத்திலும் மனம் தளரக்கூடாது. ஒரு செயலை தொடங்கிய பின் அதை முடிப்பதற்குள் இடையில் பல்வேறு தடைகள் ஏற்படலாம். அப்போது மனம் தளராமல், முயற்சியினை கைவிடாமல் அச்செயலை செய்து முடிக்கும் வரை ஆற்றல் கொள்ள வேண்டும். எண் எழுத்து இகழேல். கணிதத்திற்கு ஆதாரமான எண்ணையும் மொழிக்கு ஆதாரமான எழுத்தையும் இகழக்கூடாது. எண் என்றால் கணிதம், எழுத்து என்றால் கல்வி அறிவு ஆகும். இவை இரண்டும் நம் வாழ்வில் வளமைக்கு வழிகாட்டியாகும். இவற்றை கற்பதற்கு கடினம் என நினைத்து விட்டுவிடக்கூடாது. எனவே இவை இரண்டையும் இகழாது கற்றுயர வேண்டும். ஏற்பது இகழ்ச்சி. பிறரிடம் யாசிப்பது மிகவும் இழிவான செயல். சிலர் உழைத்து வாழாமல் பிறரிடம் சென்று யாசிக்கிறார்கள். அதன் மூலம் தங்கள் தேவைகளை நிறைவு செய்கின்றனர். இது மிக இழிவான செயல். உழைப்பே உயர்வு தரும். எனவே எவரிடமும் நாம் யாசகம் பெறுதல் கூடாது. ஐயம் இட்டு உண். வறியோர்க்கு அன்னமிட்டு பிறகு நாம் உண்ண வேண்டும். உடல் உழைப்பு செய்து பிழைக்க முடியாத குருடர், முடவர் ஆகியோருக்கு அன்னமிட்டு பிறகு நாம் உண்ண வேண்டும். அதுதான் செல்வம் உள்ளவர்க்கு அழகு. ஒப்புரவு ஒழுகு. உலக நெறிமுறைக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும்.
ஒப்புரவு என்றால் உதவி செய்தலாகும். பிறர்க்கு நன்மை தரும் செயல்களை செய்து நாம் வாழ வேண்டும். ஓதுவது ஒழியேல். படிக்கும் பழக்கத்தை ஒருபோதும் நிறுத்தாதே. அறிவு தரும் நல்ல நூல்களை நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படித்து நம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல பல நூல்களை படிக்கும் பழக்கத்தை ஒருபோதும் நிறுத்தலாகாது. அவ்வியம் பேசேல். அடுத்தவரை பொறாமை கொண்டு பேசக்கூடாது. அவ்வியம் எனில் பொறாமை என்பதாகும். எவரிடத்திலும் பொறாமை கொண்டு தூற்றுதல் கூடாது. அது நற்குணமாகாது. அத்தகைய பழக்கத்தை நாம் கைவிட வேண்டும். அகம் சுருக்கேல். அளவில் எதையும் குறைக்காதே. அகம் என்றால் தானியம், நெல், துவரை, உளுந்து. அதிக லாபம் கருதி விலையை கூட்டி தானியத்தின் அளவை குறைத்து விற்பனை செய்யலாகாது. அது முறையற்ற செயலாகும். கண்டு ஒன்று சொல்லேல். கண்ணால் கண்டதை மாற்றி சொல்லாதே. நாம் ஒரு நிகழ்வில் கண்ணால் கண்டதற்கு மாறாக மாற்றி கூறுதல் கூடாது. அது பொய் சாட்சி கூறுவதற்கு சமமாகும். நா போல் வளை. ngா எழுத்து போல் வளைந்து கொடுத்து வாழ். ngா எனும் தமிழ் எழுத்து மற்ற எழுத்துக்களை தழுவி பொருளுள்ளதாக மாறுவது போன்று நாம் மற்றவருடன் இணைந்து அவர் தம் வழியில் பயனுள்ளவராக இருக்க வேண்டும். சனி நீராடு. வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். வாரம் ஒரு முறை, குறிப்பாக சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இதனால் நம் உடல் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி அடையும், உடல் நலம் பெருகும். நயம்பட உரை. எதையும் மென்மையாக கூற வேண்டும். ஒரு கருத்தினை கூறும்போது மற்றோர் மனம் புண்படாதவாறு நயமாக எடுத்துரைக்க வேண்டும். இதனால் நாம் கூற வரும் கருத்து அவர்களை எளிதில் சென்றடையும். இணக்கம் அறிந்து இணங்கு. நற்குணம் கொண்டவர்களை அறிந்து அவர்களுடன் நட்பு கொள். நாம் ஒருவருடன் நட்பு கொள்ளும் பொழுது அவர் நற்குணம் மற்றும் நற்செயல்கள் செய்பவரா என அறிந்து பின் நட்பு கொள்ள வேண்டும். ஏனெனில் நம் நண்பர்களை கொண்டுதான் உலகம் நம்மை அறியும். தாய் தந்தை பேண். பெற்றோர்களை, அதாவது தாய் தந்தையரை பேணி காக்க வேண்டும். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர் கடவுளுக்கு சமமானவர்கள். அவர்கள் மனம் கோணாதவாறு நாம் போற்றி காக்க வேண்டும். நன்றி மறவேல். ஒருவர் செய்த நன்றியை என்றும் மறக்க கூடாது. ஒருவர் நமக்கு செய்த உதவிகளையும் நன்மைகளையும் மனதில் கொண்டு அவர்களுக்கு நாம் என்றென்றும் நன்றி உடையவராக இருக்க வேண்டும். பருவத்தே பயிர் செய். பருவத்திற்கு தகுந்தாற்போல் பயிர் செய்ய வேண்டும். உழவு செய்ய ஏற்ற காலத்தினை அறிந்து தகுந்த பயிரினை இட வேண்டும். அப்போதுதான் உழவு சிறக்கும். அதுபோல் எந்த ஓர் செயலையும் ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டும். அதுவே வெற்றிக்கான வழியாகும். மண் பறித்து உண்ணேல். பிறர் நிலத்தை அபகரித்து அதன் வருவாயை கொண்டு உண்டு வாழக்கூடாது. நாம் பிறரின் செல்வத்திற்கு ஆசைப்பட்டு அவர்களது நிலம் போன்ற உடைமைகளை கவர்ந்து அதன் மூலம் வரும் வருவாயில் வாழக்கூடாது. இயல்பு அலாதன செயல். இயல்புக்கு மாறான செயல்களை செய்யக்கூடாது. உண்மை பேசுவது இயல்பு, அதற்கு மாறாக பொய் பேசுவது இயல்பு அல்லாதது. எனவே நாம் இயற்கைக்கு மாறான பொய் பேசுதல், புறங்கூறுதல் போன்ற செயல்களை ஒருபோதும் செய்தல் கூடாது. அரவம் மாடேல். பாம்புகளுடன், அதாவது நச்சு பாம்புகளுடன் விளையாடக்கூடாது. அரவம் என்றால் பாம்பு. நச்சு பாம்புகளுடன் விளையாடுவது ஆபத்தானது. அதேபோல் கொடிய தன்மை உடையவர்களுடன் நட்பு கொள்வது ஆபத்தை விளைவிக்கும். அத்தகைய நட்பினை தவிர்க்க வேண்டும். இலவம் பஞ்சில் துயில். இலவம் பஞ்சு மெத்தையில் உறக வேண்டும். இலவம் பஞ்சு மிகவும் மென்மையானது. இதமான இலவம் பஞ்சினால் ஆன படுக்கையில் படுத்து உறங்கினால் உடலின் களைப்பு நீங்கி உடல் புத்துணர்வு பெற மென்மையான உறக்கம் வரும். இதனால் நமது உடல் நோயின்றி நலமாயிருக்கும். வஞ்சகம் பேசேல். தீயென பேசக்கூடாது. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வாயால் அதற்கு மாறுபட்ட மற்றொன்றை கூறுவதையும் மற்றோர் துயரம் கொள்ளும் வகையில் பேசுவதும் கபடம் அல்லது வஞ்சகமாகும். அத்தகையோரை உலகம் நம்பாது, மதிக்காது. எனவே ஒருபோதும் வஞ்சகம் பேசுதல் கூடாது. அழகு அலாதன செயல். யாருக்கும் நன்மை தராத செயல்களை செய்யக்கூடாது. ஒரு சமுதாயத்திற்கு நன்மை தரும் செயல்களையே செய்ய வேண்டும். அதுவே நல்வாழ்க்கைக்கு அழகு ஆகும். அதை விடுத்து சமுதாயத்திற்கு தீங்கோ அல்லது கேடு விளைவிக்கும் செயல்களை செய்தல் கூடாது. இளமையில் கல். பசுமரத்தாணி போல் நம் மனதில் பதியக்கூடிய இளமை பருவத்தில் கல்வி கற்க வேண்டும். கல்வி அறிவு நம் மனதில் எளிதில் பதியும் காலம் இளமை பருவமாகும். இப்பருவத்தில் நாம் கற்கும் கல்வி நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் துணை நிற்கும். எனவே நாம் இளமையில் கல்வி கற்க வேண்டும். அரணை மறவேல். இறைவனை வணங்குவதை மறக்கக்கூடாது. தினமும் செய்யும் நற்செயல்களை மறக்கக்கூடாது. நாம் வாழ்வில் சிறந்து விளங்க இறைபக்தி அவசியம். இறைபக்தி இருப்பின் நல்ல எண்ணங்களும் நற்செயல்களும் மிகுந்து காணப்படும். எனவே நாம் அரண் எனும் இறைவனை மறத்தல் கூடாது. அனந்தல் ஆடேல். மிகுதியான உறக்கம்
பல மேன்மையான செயல்களை எல்லாம் அழித்துவிடும். எனவே அவை தவிர்க்க வேண்டும். உழைக்கும் உடலுக்கு ஓய்வு தேவை. அது போதுமான அளவு மட்டுமே இருக்க வேண்டும். அளவுக்கு மீறிய ஓய்வு எனும் உறக்கம் உடலுக்கு கேடு விளைவித்து நம் செயல்திறனை குறைத்துவிடும். கடிவது மற. எந்த நிலையிலும் யாரையும் அவர் மனம் நோகுமாறு எண்ணுதல், சொல்லுதல், செயல்படுதல், நடப்பதை மறக்க வேண்டும். நாம் நம்முடன் பழகுவோரிடம் அவர்கள் பிழை செய்திருப்பின் அதை பெரிதுபடுத்தாது அவர் தம் மனம் புண்படாதவாறு எடுத்துரைக்க வேண்டும். பிறர் மனம் நோக கடிந்து பேசுவதை தவிர்த்து மென்மையாக பேச வேண்டும். காப்பது விரதம். பிற உயிர்களை தன்னுயிர் போல் காப்பது விரதமாகும். விரதம் என்பது ஒரு குறிக்கோளில் நமது உறுதியை குறிப்பதாகும். நாம் எடுத்த முடிவில் உறுதியாயிருப்பதும் பிற உயிர்களையும் தன்னுயிர் போல போற்றி காப்பதும் விரதமாகும். கிழமைப்பட வாழ். தன் பொருளும் உடலும் பிறர்க்கு உரிமையாகுமாறு உதவுமாறு வாழ வேண்டும். தன்னலமே முக்கியம் என்று கருதாமல் பிற நலமும் போற்றி தன்னால் முடிந்த உதவியை, பொருளை பிறர்க்கு பயன்படுமாறு செய்தல் வேண்டும். தன் பொருளும் உடலும் பிறர்க்கு உரிமையாகுமாறு வாழ வேண்டும். கீழ்மை அகற்று. இழிவை தரும் எண்ணங்களை, பேச்சுக்களை, செயல்களை நீக்கிவிட வேண்டும். நாம் எண்ணும் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். நம் தகுதிக்கும் பண்பிற்கும் கீழான தீய எண்ணம், செயல்கள் முதலியவற்றை மேற்கொள்ளக்கூடாது. அத்தகைய கீழான எண்ணம் கொண்டோருடன் நட்பு கொள்ளுதல் கூடாது. அது நம்மை சிறுமைப்படுத்திவிடும். குணமது கைவிடு. உன்னிடம் உள்ள உயர்ந்த குணத்தை எப்பொழுதும் கைவிடக்கூடாது. நம் வாழ்க்கையில் நல்லெண்ணங்களும் நற்செய்கைகளும் நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் தரக்கூடியனவாம். இத்தகைய உயர்குணத்தை நாம் ஒருபோதும் கைவிடுதல் கூடாது. கூடிப் பிரியேல். சான்றோர்களை நட்பாக கொண்ட பின் அவர்களோடு பகை கொண்டு பிரிந்து விடக்கூடாது. அறிவிற் சிறந்த சான்றோர்களுடன் நட்பு கொண்ட பின் அவர்களுடைய ஒரு சில கருத்துக்களை நமக்கு ஏற்புடையதாக இல்லாத போதும் அதனை பெரிதுபடுத்தி அவருடன் கொண்ட நட்பை நாம் இழக்கக்கூடாது. சான்றோர்களுடனான நட்பு என்றென்றும் தொடர வேண்டும். கெடுப்பது ஒழி. பிறரை கெடுக்கும் எண்ணத்தையும் செயலையும் விட்டுவிட வேண்டும். பிறர் நமக்கு செய்த எந்த ஒரு கெடுதலையும் மனதில் நிறுத்தி பின்னாளில் அவருக்கு கெடுதல் செய்ய நாம் நினைக்கக்கூடாது. அவ்வாறான பழிவாங்கும் எண்ணத்தை அறவே ஒழிக்க வேண்டும். கேள்வி முயல். பல நூல் கற்பதை விட சான்றோர்கள் பேசுவதை காதால் கேட்க வேண்டும். பல்வேறு நூல்களை கற்பதன் மூலம் நமது அறிவினை விருத்தி செய்யலாம். ஆனால் அதை காட்டிலும் நூல் பல கற்றுத் தேர்ந்த அறிஞர்களின் பேச்சினை செவி மடுக்கும் போது குறுகிய நேரத்தில் பல அரிய கருத்துக்களை நாம் அறியலாம். எனவே சான்றோர்களின் பேச்சினை கவனமுடன் கேட்டிட முயல வேண்டும். கேள்வி முயல். பல நூல் கற்பதை விட சான்றோர்கள் பேசுவதை காதால் கேட்க வேண்டும். பல்வேறு நூல்களை கற்பதன் மூலம் நமது அறிவினை விருத்தி செய்யலாம். ஆனால் அதை காட்டிலும் நூல் பல கற்றுத் தேர்ந்த அறிஞர்களின் பேச்சினை செவி மடுக்கும் போது குறுகிய நேரத்தில் பல அரிய கருத்துக்களை நாம் அறியலாம். எனவே சான்றோர்களின் பேச்சினை கவனமுடன் கேட்டிட முயல வேண்டும். கைவினை கரவேல். தான் கற்றுத் தேர்ந்த கைத்தொழிலை பிறர்க்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கூடை முடைதல், நூல் நூற்றல் போன்ற கைவினை தொழில்களை அறிந்து கொள்ளுதல் நல்லது. பின்னாளில் வேறெந்த தொழிலும் நமக்கு உதவாத போது நாம் கற்ற இந்த கைத்தொழில் மூலம் நாம் வருவாய் ஈட்டி வளமான வாழ்வு பெறலாம். எனவே கைத்தொழில் கற்றதை மறத்தல் கூடாது. சூது விரும்பேல். செல்வத்தை அழிக்கும் சூதாட்டத்தை விரும்பாதே. தன் சுயமதிப்பு மரியாதையை கெடுத்து தீமைகளை தரும் சூதாட்டங்களை நாம் ஒருபோதும் விரும்பக்கூடாது. இத்தகைய சூதுகள் நமது செல்வத்தை அழிப்பதோடு நம்மையும் மற்றோர் முன் சிறுமைப்படுத்திவிடும். செய்வன திருந்தச் செய். செய்ய தகுந்த காரியங்களை திருத்தமாக, திறமையுடன், குற்றமில்லாமல் பிறர் பாராட்டுமாறு திருத்தமாக செய்ய வேண்டும். ஒரு நல்ல செயலை செய்யும் பொழுது அதை குறைவின்றி செய்தல் வேண்டும். அச்செயலால் உண்டாகும் பலன் முழுமையானதாக இருத்தல் வேண்டும். எனவே ஒரு செயலை செய்யும் பொழுது அதனை செம்மையாய் செய்தல் வேண்டும். சேரிட மருந்து சேர். சேர தகுந்த இடத்தை நன்கு ஆராய்ந்து அங்கு சேர்ந்து பயன் பெற வேண்டும். நாம் நட்பு கொள்ள விழையும் அன்பர்களின் தரமறிந்து நற்குணம் மிக்காருடன் நட்பு கொள்ள வேண்டும். அவர்களின் நற்பண்புகள் நம்மையும் பண்படுத்தும். எனவே நாம் சேருமிடம் எத்தகையது என்பதை அறிந்து சேர வேண்டும். சோம்பித் திரியேல். முயற்சியின்றி செய்ய வேண்டிய எந்த செயலையும் செய்யாமல் வீணாய் தெரியக்கூடாது. சோம்பலால் எந்த ஒரு செயலையும் பின்னர் செய்து கொள்ளலாம் என ஒருபோதும் தள்ளி வைத்தல் கூடாது. சோம்பல் ஒரு மனிதனின் செயற்திறனை பெரிதும் பாதிக்கும். எனவே சோம்பலை தவிர்க்க வேண்டும். தானமது விரும்பு. எந்த பலனும் எதிர்பாராது ஒரு பொருளுமற்ற ஏழைக்கு அதை தருவதை
அதாவது தானம் செய்வதை நல்ல குணமுடையவருக்கும் தகுதி உடையவருக்கும் தேவையானதை தேவையான நேரத்தில் தருவதுதான் தானமாகும். அத்தகைய தானத்தினால் நமக்கு என்ன பலன் என்று கருதாமல் உதவி செய்ய விரும்ப வேண்டும். தீவினை அகற்று. பிறர்க்கு தீமை தரும் செயல்களை செய்யக்கூடாது. பிறர் பொருள் அபகரிப்பது, உயிர்வதை செய்தல் போன்ற பாவ செயல்களை அறவே அகற்ற வேண்டும். அவை தீய பயன்களையே தரும். எனவே பிறர்க்கு தீங்கு உண்டாகும் செயல்களை நாம் விலக்க வேண்டும். தெய்வம் இகழேல். நமக்கு துன்பம் நேர்ந்த சமயத்திலும் தெய்வத்தையோ அதற்கு நிகரான தாய் தந்தையரையோ இகழக்கூடாது. கண்ணுக்கு தெரியவில்லை என்பதனாலேயே நமக்கு துன்பம் நேரும்போது மட்டும் கடவுளை இகழ்கிறோம். இவ்வாறு கடவுளையும் நம் கண்முன்னே உள்ள கடவுள்களுக்கு நிகராக தாய் தந்தையரையும் ஒருபோதும் இகழக்கூடாது. தேசத்தோடு ஒத்துவாழ். அறிஞர் பெருமக்களோடு ஒன்றி வாழ வேண்டும். அனைவருடனும் வேற்றுமை பாராட்டாது ஒற்றுமை விரும்பி வாழ வேண்டும். ஊராருடன் ஒத்து பகையில்லாமல் வாழ்வதுதான் அறிவுடையவரின் செயலாகும். இல்லையெனில் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு மன அமைதி கெடும். தொன்மை மறவேல். சான்றோர்களின் வழக்கப்படி நல்லனவற்றை மறக்கக்கூடாது. சான்றோர்கள் பழங்காலம் தொட்டு பின்பற்றி வரும் நடைமுறைகளில் பல்வேறு பொருள் பொதிந்து உள்ளது. அத்தகைய நடைமுறைகள் சடங்குகள் எனப்படுகின்றன. அவற்றை விலக்காமல் செய்து வருவது நன்மை பயக்கும்.